இன்றைக்கி ஜனனி விருப்பத்தில் மார்னிங் டிஃபனு பொங்கல், வடை, சாம்பார் கேட்டால் எங்களுக்கெல்லாம் மெதுவடை பிடிக்கும், அவளுக்கு பருப்பு வடை தான் வேணும்னா. அதே சமயத்தில் உரித்து வச்ச வாழைப்பூவும் இருந்தது. ஸோ வாழைப்பூ வடையாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வாழைப்பூ பொடியாக அரிஞ்சு ஒரு வெங்காயம் தான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா, சோம்பு இதெல்லாமே அதில் போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். எல்லாம் பருப்பெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு, பருப்பு அரைக்கும் போது ஒன்று பாதியாக அரைக்கணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி வந்துட்டு கொஞ்சம் மையாக அரைச்சிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் துரியாக அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வடைக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த பருப்பு வடை தான் அந்த அம்மாவுக்கு இஷ்டம், அதனால் அவங்களுக்காக பருப்பு வடை. இது நம்ம வாழைப்பூ நிறையா இருக்கிறதுனால வெங்காயம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வெங்காயம் கம்மியாக போட்டால் போதும். பருப்பும் ஊறிடுச்சு, பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கு. சைட் பை சைடு இதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பண்ணியாச்சு. இதோ இந்த அளவுக்கு துரியாக அரைச்சிக்கிட்டோம்னாலே போதும். அதை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லாத்தையும் போட்டு பிசையணும் இல்லையா, அரைஞ்சி வச்ச இஞ்சி பூண்டு எல்லாமே இங்கே இருக்குது, அரைச்சி வச்சதெல்லாம். ஸோ இதை அப்படியே அதில் கொட்டி பசைஞ்சிட்டு, ஆக்சுவலி எண்ணெயில் தட்டி போட்டப்போ அந்த ரெக்கார்ட் பண்ண நான் சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்படியே போட்டுட்டேன். வடை போடுறது யாருக்கு தெரியாது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். நான் போட்ட வடையை நான் என்னத்தை திருப்பியும் காமிக்கிறது. ஸோ நல்லா பசைஞ்சிட்டு கையில் வச்சு தட்டி, இந்த வடையை கொஞ்சம் நல்லா அழுத்தி சப்பையாக தட்டணும். தட்டினீங்கன்னா தான் வடை கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் இந்த வடையை ஜனனிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்ததா, அந்த டைமில் எடுத்த வீடியோ இது. அதை போடுங்கம்மா அப்படின்னா, சாரி அந்த வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சாம்பார் வச்சேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு இறக்கிட்டேன். மற்றபடி இப்போல்லாம் முதல்ல எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சுருவேன் பருப்புலேயே. இப்போ அப்படி பண்ணுறது கிடையாது. பிள்ளைங்களுக்கு இப்படி தாளித்து கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி வெட்டி வதக்கி மிளகா பொடி புளி ஊற்றி தாளித்து அந்த பருப்பில் கொட்டி ஒரு 2 கொதி வந்தால் போதும். நிறைய கொதிக்க விட்டிங்கன்னா பருப்பு போட்ட சாம்பார் மண் மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் மிளகா வாசம் போகிறதுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சோம்பு தாளிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த பிள்ளைங்க சாப்பிடும், அதனால் சோம்பு கொஞ்சம் தாளித்து கொட்டியிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கி மிளகா பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்து அப்படியே பருப்பில் போட்டிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. மார்னிங் டிஃபனு சிம்பிளாக முடிஞ்சுது. சிம்பிள் இல்லை, கொஞ்சம் அதிகம்தான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் பிள்ளைங்க இப்படி லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கணும். மார்னிங் பொங்கல் பண்ணாலே வடை சாம்பார்லாம் இருக்கணும், சட்னி எல்லாம் இருந்தால் எல்லாருமே அப்படி தானே ஜம்முன்னு சாப்பிடுவோம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த சாம்பார் பிடிச்சிருந்தாலோ இல்லை வாழைப்பூ வடை பிடிச்சிருந்தாலோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.